ஒரு படை வீரர்கள் கிட்ட வந்து கெய்டோ வந்து மாட்டிப்பாரு. துப்பாக்கி முனையில கெய்டோவ கொண்டு போவாங்க. ஜோஷுவா இத கவனிக்கிறத பார்க்குற கெய்டோ, படத்தோட முதல் பாதியில விசாரணைக்கு போகும்போது பையன் பதட்டமாக கூடாதுன்னு ஒரு காமெடியான நடை நடந்துப்பார்ல. அதே நடைய வந்து இங்கேயும் நடப்பாரு. ஜோஷ்வா இதுவும் ஒரு விளையாட்டு தான்னு நெனச்சு சந்தோஷப்படுவான். ஆனா பார்க்குற நமக்கு வந்து அந்த சீன் ரொம்பவே வந்து வருத்தப்பட வச்சுரும். ஒரு துப்பாக்கி சத்தத்தோட கெய்டோவோட வாழ்க்கை அந்த இடத்துல முடியும். ஒரு வழியா விடியறதுக்குள்ள ஹிட்லர் படை வீழ்த்தப்பட்டு முகாம்ல இருக்கிற அனைத்தும் சுத்தமாகுது. ஆட்கள் யாரும் இல்லாம. வெளிய யாரும் இல்லன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஜோஷ்வா வந்து வெளிய வரான். அப்போ போர்க்களத்த சேர்ந்த ஒரு எதிர்நாட்டு பீரங்கி வண்டி வருது. அத பார்த்ததும் நம்மால வந்து சந்தோஷம் தாங்கல. அப்பா சொன்னது சரிதான். நாம ஜெயிச்சுட்டோம். இந்த பீரங்கி வண்டி நமக்கு தான்னு ரொம்ப ஜாலியா பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பீரங்கி வண்டிய. நம்மால ஜெயிச்சதா நெனச்ச அந்த பீரங்கி வண்டி அவன் கிட்ட வந்து நிக்குது. நின்ன உடனே உள்ளேருந்து ஒருத்தர் வந்து இவன பார்த்து, "உன் பேர் என்ன? உங்க அப்பா, அம்மா எங்கப்பான்னு?" கேட்குறாரு. நம்ம ஆளுக்கு தான் அவன் பேசுற பாஷை எதுவுமே தெரியாதே.